எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. எங்க வீட்டு பக்கத்துல, அதாவது நடந்தே போற டிஸ்டன்ஸ்ல அப்படியே இந்த தெரு முனையில வந்து ஒரு கடை இருக்குங்க. அது வந்து உப்பு சோடா கடைன்னு சொல்லுவோம் நாங்க. ஏன்னா அந்த கடையில சோடா வாங்கி குடிச்சா அவ்வளோ டேஸ்டா இருக்கும். உப்பு சோடானா ரொம்ப பிடிக்கும். என்னங்க கலர் சோடா இருக்கு, கோலி சோடா இல்லையும் போய் உப்பு சோடாவா அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் தான் அது எல்லாமே நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியே பார்க்க ஆரம்பிச்சேன். அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமா நிறைய மிஸ் பண்ணுவோம். அதுல வந்து எனக்கு தோன்றது பார்த்தீங்கன்னா கோலி சோடா. கேட்குறதுக்கே ஃபன்னியாக இருக்குல்லங்க. இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, நான் பார்த்ததே கிடையாது. இப்போ ரீசெண்டாக 1 இயராக தான் எல்லா இந்தியன் காய்கறி கடைகளாக இருக்கட்டும், இல்லை எல்லா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கோலி சோடா கொடுக்குறாங்க. பட் அந்த டேஸ்ட்லாம் அப்படிலாம் இல்லைங்க. ஏதோ சுகர் தண்ணியில் கலரை மிக்ஸ் பண்ணி குடித்த அந்த ஒரு ஃபீல் தான் இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு கோலி சோடானா என்ன அப்படின்னு காட்டணும்னு ஆசை என் பசங்களுக்கு. அதனால வாங்கி கொடுத்தேங்க. சில் சீட்ஸ் போட்ட ரோஸ் மில்க் தான் நான் ட்ரை பண்ணேங்க ஃபர்ஸ்ட் டைம்.